டாக்டர், என் பையன் எப்படி இருக்கா? ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அவருக்கு மாடு முட்டி காயம் பட்ட இடத்துல தையல் போட்டிருக்கோம். கொஞ்ச நாள் அசையாம ரெஸ்ட் எடுத்தாருன்னா சீக்கிரமா சரியா போயிடும். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் கூட்டிட்டு போயிடலாம். நீங்க எங்க இருக்கா? ஜெனரல் வார்டுல இருக்காரு, போய் பாருங்க. டாக்டர். வெற்றி, வெற்றி என்னாச்சு வெற்றி? ஐயோ அண்ணா. சண்முகம், என்னாச்சுப்பா? அம்மா 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டு மாடு இவரை முட்டி தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சுமா. அந்த மாட்டுக்கிட்ட போகாதீங்கன்னு சொன்னேன். என்ன நினைப்புல இருந்தாரோ தெரியல, இப்படி ஆயிடுச்சுமா. வெற்றி, என்னாச்சு வெற்றி? ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல லட்சுமி. அடிபட்டு 2 நாள் ஆச்சு, ஏன் எங்க கிட்ட சொல்லல? வெற்றி தான் வீட்டுல சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ், என் மனசு கேட்கலமா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பெத்த பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, அது தெரியாம 2 நாளா நான் இருந்திருக்கேன். வெற்றி, இனிமே நீ தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம். வா, வீட்டுக்கு போயிடலாம். அப்பா திட்டுவாருமா. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. நீ இந்த நிலைமையில தனியா இருக்க கூடாது. வா வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். லட்சுமி, நீ சொன்னதா அவன் வருவான். வர சொல்லுமா. அத்தை, மாமா ஏதாவது சொல்ல போறாரு அத்தை. ஐயோ, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. முதல்ல அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. வெற்றி, வாங்க வெற்றி, வீட்டுக்கு போயிடலாம். நான் வரமாட்டேன் லட்சுமி. அப்பா திட்டுவாரு. சொன்னா கேளுங்களேன், வாங்க வீட்டுக்கு போயிடலாம். வாடா. ஐயோ, மொத்த பணமும் போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன் கடவுளே? போச்சுடா.